ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயம் சூடுபிடித்துள்ள நிலையில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் விவசாயிகள். வடகிழக்கு பருவமழை இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவு பெய்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் விவசாய பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. பருவமழை காரணமாக ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி காணப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தளவில் கடந்த 3 மாதங்களாக பெய்த வடகிழக்கு பருவமழையால் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பணப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய பணிகள் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக விவசாயிகள் நவரைப்பட்ட நெல் சாகுபடி பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். ஒரு பக்கம் வடகிழக்கு பருவமழையினால் பாதிப்பு ஏற்பட்டாலும் விவசாயிகள் தங்களுடைய நெற்பயிர் சாகுபடி பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் மாவட்டத்தில் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் தட்டுப்பாடு பெரிய அளவில் உள்ளது. இதனை பயன்படுத்தி வெளிச்சந்தையில் தனியார் விற்பனையாளர்கள் காம்ப்ளெக்ஸ் உரம் விலையை உயர்த்துவார்கள் என்கின்ற அச்சம் நிலவுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த டிசம்பர் மாதத்திலே வடகிழக்கு பருவமழையினால் சராசரியாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பியுள்ள தருவாயில் இம்மாவட்ட விவசாயிகள் நவரை பருவ நெல் சாகுபடி பணிகளை கடந்த 1 மாதமாக தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் காம்ப்ளெக்ஸ் உரமானது மிகுந்த தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுக்கு காம்ப்ளெக்ஸ் உரம் எந்த ஒரு தடையுமின்றி கிடைக்க உதவி செய்ய வேண்டும். வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நிவாரணத்தை உயர்த்தி தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சமீபத்தில் வடகிழக்கு பருவமழையினால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால் நடவு செய்த நெற்பயிர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. தமிழக அரசு அறிவித்துள்ள இழப்பீட்டுத் தொகை ஹெக்டருக்கு 17,000 என்பது போதுமானதாக இல்லை. இது குறித்து பல முறை தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து இதை உயர்த்தி தர வேண்டும் என கேட்டிருக்கிறோம். போதிய அளவில் காம்ப்ளெக்ஸ் உரம் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சாம்வேல் டேவிட்டுடன் செய்திக்குழு.